ரகுபதி அதிமுக தான் அடையாளம் காட்டப்பட்டவரு. அதிமுக கட்சிக்காரெல்லாம் இரவு பகல் பாராம உழைச்சாதான் எம்எல்ஏ ஆனார். மாண்பு அம்மாவுடைய கருணையால அமைச்சராகனீங்க. இப்போ திமுகவில் போய் கூவிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மந்திரி கொடுத்துருக்காங்க. நீங்க திமுகவில் பார்த்தீங்கன்னா 8 அதிமுக காரர் அமைச்சராக இருக்கிறாங்க. 8 பேர் திமுகவில் சேர்ந்தவர் அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த கட்சியில் ஆள் இல்லை. அந்த கட்சி மக்கள் செல்வாக்கு எழுந்துடுது. அந்த கட்சியுடைய தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துடுது. ஏன்னா அந்த கட்சியில உழைத்து உழைத்து ஓடா போயிட்டாங்க. அந்த கட்சியில எந்த பதவியும் கிடைக்கல. ஏன்னா அங்க திமுக காரன் உழைச்சவனுக்குலாம் பதவி இல்லை. ஆனா அதிமுக இருந்து திமுக போய் சேர்ந்தா பதவி, அதுவும் நல்ல இலாக்கா. அங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு திமுக காரனை ஏன் எடுத்து பார்க்கல. அதனாலதான் உறுப்பினர் கூட சேரல. வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடு. எங்க வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடு. இது வரைக்கும் தமிழக வரலாறுல எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்துல வரலாறு உண்டா? திமுக கட்சியில் கூட இப்படி போய் மக்கள்கிட்ட வீடு வீடா கதவை தட்டி பிச்சை எடுப்பது போல உறுப்பினர் சேர்த்தது கிடையாது. திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எப்போ திமுகவுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அப்போ அந்த கட்சி படுபாலத்துக்கு போயிடுச்சு. மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. ஏன்னா திமுக கட்சிக்காரனுக்கு ஏதாவது பதவி கொடுத்து உழைக்கிறவனுக்கு பதவி கொடுத்தா அந்த கட்சி நிற்கும். ஆனா வெவ்வேறு கட்சியிலிருந்து வரவங்க, அதுவும் அதிமுக இருந்து போறவனுக்கு அங்க போய் பதவி கொடுத்தா அந்த கட்சி நினைக்குமா? நினைக்குமா? எதுக்கு கொடுக்குறாங்க? அடிமை மாதிரி வச்சுக்கலாம். அடிமை மாதிரி அதிமுக இங்கிருந்து போய் அங்க அமைச்சரனா அடிமை மாதிரி நடத்தலாம். அவர்கள் என்ன கவனிக்கணுமோ மேல கரெக்டா கவனிக்கிறாங்க. என்ன கவனிக்கணுமோ அதை கரெக்டா மேல கவனிக்கிறாங்க. திமுக காரன் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள தொண்டர்களோ இதுக்கு உடன்பாடு இல்லை. அதனாலதான் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போய் இணைந்து மந்திரியாகி அவர்களுக்கு தேவையானதை தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட நேரத்தில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க.